இந்த சண்டிகேஸ்வரர்னு ஒருத்தர் இருப்பார். நம்ம எல்லாரும் நம்ம சண்டிகேஸ்வரர்கிட்ட கை தட்டுவோம் இல்லையா? அவர் கை தட்டுறதுக்காக உட்காரல, நிறைய சொல்லியிருக்கோம். அவர் தியானத்தில் உட்காந்துருக்கார். அந்த கை தட்டுறதை விட்டுட்டு மாத சிவராத்திரி போது அவர் கண்ணை திறப்பாராம். அந்த ஓடு இருக்கு இல்லையா, நன்னா அலம்பிட்டு அந்த ஓடால் அபிஷேகம் பண்ணோம், செங்கால அபிஷேகம் பண்ணோன்னா அதோட சந்தோஷப்பட அவ்வளோ சந்தோஷப்படுவார் பரமேஸ்வரர். அந்த கொடுங்கோ, வீட்டுக்குள்ளே துளசி மாலை சாத்துங்கோ. பெரிய விஷயம் என்னென்னா, அந்த துளசி மாலை கொடுக்குற போது நீங்கள் சொன்ன கஷ்டங்கள் எல்லாமே தீந்துடும். ஸ்ரீராம் குருஜி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான பல சந்தேகங்களை குருஜி கிட்ட கேட்கிறோம். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரியை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் குருஜி. வணக்கம். மாதம் மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி இதை எப்படி வீட்டில் வழிபடணும், எல்லாரும் எப்படி வழிபடணும்னு சொல்றீங்கன்னா நல்லா இருக்கும். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. திரம்பகிங்க ஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவார வந்தனாது மிருத்யோர் முட்சிய மாமிருத்தாது. மாத சிவராத்திரி அப்படிங்கிற போது வருடத்தில் ஒரு வாட்டி வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வரக்கூடிய சிவராத்திரியை நம்ம ரொம்ப பிரசித்தியாக கொண்டாடுறோம் இல்லையா? நம்ம என்னென்ன பண்ணுறோம்? கிரிவலம் போகிறோம், சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைலாம் பண்ணுறோம், 5 கால பூஜை எல்லாம் பண்ணுறோம். அதே மாதிரி நிறைய அன்னதானங்கள் நடக்கும், நிறைய கலை நிகழ்ச்சி நடக்கும். சிவராத்திரி போது விடிய விடிய முழிச்சுன்னு இருப்பாங்க. அதே ப்ராசஸ் இங்கே இந்த மாத சிவராத்திரியில் யாரும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஏன் மாதந்தோறும் சிவராத்திரி வருது, ஏன் மாதந்தோறும் மனுஷம் வருது, ஏன் மாதந்தோறும் சஷ்டி, நம்ம நிறைய இந்த ஒரு திதியை பற்றி பேசியிருக்கோமோ இல்லையோ. மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி ரொம்ப விசேஷம். அந்த விசேஷத்தில் ஒன்றானப்பட்டது பிரதோஷ வழிபாடு எப்படி நடக்குமோ அதே மாதிரி இரவில் சுவாமி காத்துருக்காராம், ஒருவனாவது மாத சிவராத்திரி போது முழிச்சுன்னு இருப்பானா அப்படின்னு. அன்றைக்கி முழிக்கணுங்கிறது சாஸ்திரம். முழிச்சல்னா மாதத்தில் பண்ண பாபங்கள் நிவர்த்தி. நம்ம மாதத்தில் பண்ணக்கூடிய என்ன விஷயம் ஒரு கஷ்டங்கள் இருக்கும், அந்த கஷ்டமானப்பட்டது எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கோம், சிவன்கிட்ட சொல்லியிருப்போம். ஆனால் இந்த சண்டிகேஸ்வரர்னு ஒருத்தர் இருப்பார். நம்ம எல்லாரும் நம்ம சண்டிகேஸ்வரர்கிட்ட கை தட்டுவோம் இல்லையா? அவர் கை தட்டுறதுக்காக உட்காரல, நிறைய சொல்லியிருக்கோம். அவர் தியானத்தில் உட்காந்துருக்கார். அந்த கை தட்டுறதை விட்டுட்டு மாத சிவராத்திரி போது அவர் கண்ணை திறப்பாராம். கண்ணை திறக்கிற சமயத்தில் சிவனே தாண்டவம் ஆடுவானா. அந்த தாண்டவம் ஆடுற போது மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி போது நம்ம வீட்டுக்குள்ளே மேக்சிமம் மினிமம் 5 நெய் விளக்கு போட்டால் கஷ்டங்கள் போகும். கடன் பிரச்சனை பிரதானமாக சொல்கிறது என்னென்னா கடன், ருண விமோச்சனம். ருணன்னா கடன் பேர், விமோச்சனம் உடனே கிடச்சிரும்னா ஒரு 10 கோடி ரூபா கடன் இருக்குது அப்படின்னா 1 கோடி ரூபா அறக்கூடிய கெப்பாசிட்டியை சுவாமி கொடுத்துருவான். அந்த கொஞ்சம் ஒரு லட்சத்தில் ஒரு 10,000 அடைச்சிட்டாலே கொடுத்தவனுக்கு ஓகேப்பா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்கிற ஒரு தன்மை வந்துடும். அந்த மாதிரி கடனை போக்கிடுவார். அதே மாதிரி கல்யாணம் ரொம்ப வருஷமாக ஆகாமையே இருக்கும். தடப்பட்டு நடக்குமா நடக்காதா இருக்கும். கல்யாணத்துக்கு கூடிய கெப்பாசிட்டியை கொடுத்துருவார். வரன் அமைஞ்சிடும். ஜாதகத்தில் எவ்வளோ கோளாறு இருந்தாலும் மாத சிவராத்திரி போது ஒரு நைட் முழிச்சு ஓம் நம சிவாயா ஸ்ரீ ருத்ராய நமஹா இவ்வளோ தான். இதை ஜபத்தை பண்ணிட்டு தியானத்தை பண்ணிட்டு சிவன் கோயிலில் மாத சிவராத்திரி போது திறந்து இருக்காது, எந்த சிவன் கோயிலையும் திறக்காது. ஆனால் நம்மளோட வழிபாடு மாத சிவராத்திரி பண்ணக்கூடிய இடம் சிதம்பரம் நடராஜ சுவாமி கோயிலில் மாத சிவராத்திரி இன்றைக்கும் நடக்குது. நித்தியம் 5 கால பூஜை நடக்கும் அங்கே மாத சிவராத்திரி போது. அதே மாதிரி நம்ம இப்போ நடந்த கும்பகோணத்தில் நடந்த ஒரு சுவாமி இருக்கார். அங்கே கும்பகோணத்தில் இருக்கிற சிவஸ்தலம் எல்லாத்தையும் மாத சிவராத்திரியும் விசேஷ அபிஷேகம் நடக்கும். எல்லா சிவன் கோவில்லையும் 3 கால பூஜை 6 கால பூஜை நடக்கும். அன்றைக்கி மட்டும் விசேஷமாக பூஜைகள்லாம் நடக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம். இப்ப இந்த மாத சிவராத்திரி டைம்ல இப்ப எல்லாராலையும் கோயிலுக்குலாம் நீங்க சொன்ன மாதிரி அந்த பிரசித்தி பெற்ற கோயிலுக்குலாம் போக முடியாது. அப்ப வீட்டுல சிவன் சிலையை வாங்கி வச்சு வீட்டுல அபிஷேகம் பண்ணலாமா? லிங்க ரூபமா இருக்கிற சிவனை வழிபடலாம்.
நந்திகேஸ்வரரை வழிபடலாம். அபிஷேகம் வீட்ல அபிஷேகம் தாராளமாக பண்ணலாம். 11 அபிஷேகம் சொல்லியிருக்கு. பஞ்சகவ்யம், பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், நெய், இளநீ, விபூதி, சந்தனம், அந்த மாதிரி ஒரு அபிஷேகத்துக்கும் ஒரு பலன். அரிசி மாவால் அபிஷேகம் பண்ணால் கடந்தீருன்னு சொல்லியிருக்கு. பஞ்சகவ்யம்னா 5 விதமான 5 இந்த தேன், பால், தயிர், கோமியம், சாணம் இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது அதோட தாத்பரியம் நமக்கு வருது. அந்த பிரசாதங்கள் இந்த மாதிரி அபிஷேக ஆராதனைகள் பண்ணி சிவாஷ்டோத்திரம் சிவபுராணங்கள் படித்து அன்றைக்கி பண்ணுறம்போது நம்மளுக்கு நான் தான் சொன்னேனே, முதல்ல வீட்டுக்குள்ளே 5 விதமான நெய் வச்சு ஏற்றாமல் நெய்யை வச்சு, நம்ம நெய்யின்னா பசு நெய்யும் சொல்லுவோம். நிறைய கடையில் விதவிதமாக ஆவின் நெய் அந்த நெய்யெலாம் இருக்கோ இல்லையோ, எந்த நெய் வேணா வச்சு நெய் விளக்கு ஏற்றினா நெய் உருக உருக பிரச்சனைகள் போகும். சிவன் சாந்த ரூபமாக ஆகிறார். அந்த நர்த்தனத்தை விட்டுட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ண நேரத்தில் அவர் உங்களை பார்ப்பார். சிவன் பார்த்துட்டார் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் வந்துடும். இந்த இடத்துல இப்போ நம்ம அபிஷேகம் பண்ணும்போது சொன்னீங்களா, மாலை வந்து வில்வ மாலை போடலாமா இல்லை நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுறோமா? வில்வ மாலை சுவாமிக்கு போடுறது கேட்குறீங்க இல்லையா? தாராளமாக வில்வ மாலை போடலாம். செப்பு பித்தளையில் போடாமல் வெள்ளியில் போடக்கூடிய மாலையில் வில்வ மாலையை போட்டோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம். வில்வம் மாலையை வந்து வெளியில் போடணும் அப்படின்னா அதுவும் விலை ஏறி எடுத்து, தங்கமும் விலை ஏறி எடுத்து, கெப்பாசிட்டி இல்லைன்னா வில்வ இலை அதை பெருச்சு சிவாய நமஹான்னு போட்டாலே நம்மளுக்கு எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, வில்வ காயை பிரித்து அந்த காயை 2ஆக உடச்சி அதுக்குள்ளே இருக்கிற ஒரு வஸ்து இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு அந்த ஓடு இருக்கு இல்லையா, நன்னா அலம்பிட்டு அந்த ஓடால் அபிஷேகம் பண்ணோம். செங்கால அபிஷேகம் பண்ணோன்னா அதோடு சந்தோஷப்பட அவ்வளோ சந்தோஷப்படுவார் வந்து பரமேஸ்வரர். அந்த மாத சிவராத்திரியும் போது வீட்டுக்குள்ளே அபிஷேகம் பண்ணி நைட்டு மினிமம் ஒரு 5 கால பூஜை பண்ணி அவருக்கு வேண்டிய ஒரு தான தர்மங்கள்லாம் பண்ணி அவருக்கு வேண்டிய ஒரு நெய் விளக்கை ஏற்றி அவருக்கு வேண்டிய புஷ்பத்தினால் வில்வ அர்ச்சனை ரொம்ப விசேஷம். துளசி பத்திரம் ரொம்ப விசேஷம். தும்பப்பூ கிடச்சிது அப்படின்னா தும்பப்பூவால் அர்ச்சனை பண்ணுங்க. அரளி வாசன திரவியங்கள்னால் ஜலத்தில் கலந்து இந்த ஜவ்வாது, அத்தர் அதெல்லாம் போட்டு அவருக்கு வாசன திரவியத்தினால் அபிஷேகம் பண்ணும்போது நம்மளுக்கு வரக்கூடிய விஷயங்கள், கெட்டதெல்லாம் வரக்கூடிய விஷயங்கள்லாம் தடுத்துடுவார். நம்மளுக்கு நல்லதே நடக்கும். மாத சிவராத்திரி போது அவ்வளோ விசேஷம், அவ்வளோ பிரதோஷத்தோட விசேஷம் மாத சிவராத்திரி சொல்லியிருக்கு. தீபாராதனை பண்ணால் என்ன மாதிரி தீபாராதனை பண்ணலாம்? தீபாராதனை காமன் தானே, கற்பூரம் தான். அந்த கற்பூரத்தை அவாய்ட் பண்ணிட்டு பச்சை கற்பூரத்தினால பண்ணல அது வாசனையாக இருக்கும். அந்த வாசனையான அதுதான் வாசன திரவியத்தினால பூஜை பண்ண வேண்டியது, வாசன திரவியத்தினால அவர் வழிபட வேண்டியது. அன்றைக்கி ரொம்ப விசேஷம். ஒரு சங்கை வச்சுக்கிட்டு சங்கு பூஜை பண்ணி செங்கால அபிஷேகம் பண்ணினா ரொம்ப விசேஷம். அன்றைக்கி இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் பண்ணி இந்த மாதிரி அபிஷேக ஆராதனை பண்ணால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். நிவேதனம் என்ன பண்ணுறது? நிவேதனம் வந்து காமனாக இருக்கிறது சுத்தான்னம். சுத்தான்னங்கிறது சாதம், வெறும் சாதம். அவருக்கு வெறும் சாதத்தினால நிவேத்தியம் பண்ணாலே போகும். பலவிதமான பட்சிகள், பலவிதமான ஒரு வஸ்துனால் பண்ணணுங்கிறது நம்மளால் வெறும் கல்கண்டு இருக்குது, திராட்சை இருக்குன்னா போகிறோம், அதை பண்ணலாம். அவர் சொல்பமாக என்ன நைவேத்தியம் இருக்கோ பண்ணுறது ரொம்ப விசேஷம். அந்த டைமில் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் என்ன மாதிரி? சிவபுராணம் நிறைய வாசிக்கலாம். நிறைய சிவபுராணம் வாசிச்சேன்னா சிவகானங்கள், சிவன் ஓம் நம சிவாய பிரணவாகாரத்தில் இருக்கிற சிவன் ஓம் நம சிவாய சொல்லலாம். திரையம்பகிங்கஜாமஹே சுகந்தி இந்த மந்திரத்தை சொல்லலாம். யார் யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லலாம். அப்படி தெரியலனா ஸ்ரீ ருத்ராய நமஹா இதை சொன்னேன்னா போரும். ருத்ரன் ரொம்ப சந்தோஷமாயிடுறார். ஓம் நம சிவாயும் ஸ்ரீ ருத்ராய நமஹான்னு சொன்னாலே அவ்வளோ விசேஷமான ஒரு ஸ்லோகம், அவ்வளோ விசேஷமான மந்திரங்கள். இது பண்ணாலே அதான் சொல்கிறேன், சொல்பமாக பண்ணாலே சிவன் ஏற்றுக்கிறார். அதனால் ஆனால் பண்ணணும்னு சொல்கிறார், பண்ணாமல் இருக்கக்கூடாதுங்கிறார். நீங்கள் எது வேணால் பண்ணுங்கோ, கொஞ்சமாக பண்ணாலும் போகிறோம். சும்மா ஒரு துளி தண்ணியை விட்டுட்டு ஒரு சந்தனம் விட்டுட்டு விபூதி அபிஷேகத்தை பண்ணிவிட்டு மேலே ஒரு வில்வத்தை போட்டாலே ஏற்றுக்கிறார் அவர். ஆனால் நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறார். ஆனால் அதை பண்ணுறது விசேஷம். இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடந்த காணொலியில் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து நம்மளுடைய காணொலியை தொடர்ந்து நான் பார்த்துட்ருக்கேன், என் வீட்டில் இவ்வளோ கஷ்டங்கள், குடும்பத்தில் வந்து சமாதானம் இல்லாமல் இருக்குது, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ நீங்கள் சொன்ன இந்த வழிபாட்டு முறைகளில் வந்துட்டு பண்ணால் என்ன பலன்கள் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? கரெக்ட், நீங்கள் கரெக்டான விஷயம். நம்ம மெசேஜ் போட்டிருந்தா இல்லையா, அவளுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, மனசஞ்சலம், ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னால் முடியலன்னு சொன்னால் அவளுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த வைகுண்ட ஏகாதசி போது ஒரு முழம்
துளசி மாலை கொண்டு போயிட்டு பெருமாளுக்கு கொடுங்கோ, வீட்டுக்குள்ளே துளசி மாலை சாத்துங்கோ. பெரிய விஷயம் என்னென்னா, அந்த துளசி மாலை கொடுக்குறம்போது நீங்கள் சொன்ன கஷ்டங்கள் எல்லாமே தீந்துடும். இந்த வைகுண்ட ஏகாசி போடுங்கோ. வைகுண்ட ஏகாசி போட்டதுலேருந்து 11ஆம் நாள் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் எவ்வளோ கஷ்டம் இருந்ததோ அந்த கட்டங்கள்லாம் தீர்ந்து ஒரு மனசாந்தி படுவாவா. அதனால் இதை நீங்கள் பண்ணுங்கோ. அதை பண்ணலாம் போகும். மாத சிவராத்திரி சிவ பூஜை பண்ணுங்கோ. எல்லாத்தையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. முதல்ல வைகுண்ட ஏகாசியும் போது சொர்க்கவாசல் மிதிக்க முடியலனாலும் நம்ம சொல்லியிருக்கோம், வைகுண்ட ஏகாசியும் போது இந்த வாசலில் அலங்கரித்து உள்ளே போகணும். தன் வீட்டிலையே அலங்கரித்து போங்க. அதுக்கு வசதி இருந்தால் பண்ணுங்க. வசதி இல்லைன்னா நான் சொன்னது தான், பரிபூர்ண கிருப்பை கிடச்சிரும். அதனால் நீங்கள் கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. சில பேர் வந்துட்டு அதாவது குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்றதுனால ஒவ்வொரு கோயில் குளமாக சுற்றிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அப்போ எனக்கு நிம்மதி இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன? அதுக்கு நீங்கள் கோயிலுக்கே போகாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டோம்னா நம்பிக்கை வேணும். முதல்ல இந்த சுவாமி நம்மளுக்கு கொடுத்துருவாங்கிற ஒரு நம்பிக்கை ஃபஸ்ட்டு வேணும். அந்த நம்பிக்கை இருந்தொடுத்து அப்படின்னா நீங்கள் இதை சொல்ல மாட்டேன், நமக்கு இவ்வளோ கோயிலுக்கு போனேன் எனக்கு எந்த நிம்மதி இல்லை. அந்த கஷ்டத்தை ஏற்படுத்தி கூட நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் நீங்கள் சுவாமி பண்ணலை. கஷ்டத்தை நீங்கள் தான் எடுத்துட்டேல், கஷ்டத்தை நீங்கள் தான் படுறேல். அப்படிங்கிற போது சுவாமி அந்த கஷ்டத்துலேருந்து விடிவுகால கொடுப்பான். இந்த கஷ்டத்துக்கு வேண்டிய சொல்யூஷன் கொடுப்பான். அப்போ நீங்கள் அந்த கஷ்டத்தை எதுக்காக பண்ணேன்னு நீங்கள் உணரணும் இல்லையோ. நீங்கள் ஆனால் உணரணுன்னா நீங்கள் அந்த கஷ்டத்தை பட்டாதான். நான் சொன்னிருந்தேன் அந்த வைகுண்ட ஏகாசியும் போது ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் இருக்கும் அப்படின்னு. அந்த ஏற்றத்தை மட்டும் நம்ம அனுபவிக்கிறேன், இறக்கத்தை அனுபவிக்கலை அப்படின்னா அப்போது நல்லது இல்லை இல்லையா. ஏற்றம் மட்டும் நம்ம நல்ல பணம் வரணும், நல்ல வசதி வரணும் நம்ம நினைக்கிறோம். நான் ஏந்திருத்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு நல்ல வசதியாக இருக்கிற மாதிரி சுவாமி கோயிலுக்கு கூப்பிடவே மாட்டான். ஆனால் நம்மளை வர வைப்பான். நம்ம போகணும். கட்டத்தில் இருக்கிற போது கோயிலுக்கு நம்மளை அறியாமல் எந்த கோயிலுக்கு போகலாம், எந்த கோயிலுக்கு போனால் நம்மளுக்கு அந்த கஷ்டம் தீரும், எந்த கோயிலுக்கு போனால் எனக்கு கல்யாணம் ஆகும், எந்த கோயிலுக்கு போனால் பாதியிலே இருக்கிற வீடு கட்ட முடியும் அப்படின்னு இருக்கு இல்லையா. நம்மளை எந்த கோயிலுக்கு போகலாம், 10,000 சுவாமியை ஜட்ஜ் பண்ணிருப்பேல், 10,000 சுவாமி கோயிலுக்கு போயிருப்பேல், ஆனால் நடந்திருக்காது. ஆனால் நம்ம நிறைய சொல்கிறது என்னென்னா குல தெய்வ வழிபாடு. முதல்ல குலதெய்வம். எந்த கோயிலுக்கு வேணால் போங்கோ, எந்த சுவாமி வேணால் கும்பிடுங்கோ. குலதெய்வத்தை வழிபடாமல் நீங்கள் போனேன்னா எதுவுமே நடக்காது. குலதெய்வத்துக்கு வாசலில் யார் இருப்பான்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன், உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? குலதெய்வத்துக்கு வாசலில் ஒரு முன்னோர்கள்லாம் இருப்பான்னு நான் சொன்னேன். முன்னோர்கள் அங்கே இருக்கிற போது குலதெய்வத்தை போய் முதல்ல வணங்குவோ, எல்லா கஷ்டமும் தீரும். அதனால் முன்னோர்கள் ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னா குலதெய்வத்துக்கு அருகாமையிலேயே இருப்பாவ. நீங்கள் அங்கே போகாமல் நான் அங்கே கைலாசம் போனேன், நான் இந்த கோயிலுக்கு போனேன், திருப்பதி ரொம்ப சமப்பட்டு ஏறினேன், பழனி ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன், திருத்தணி போனேன், அங்கே போனேன், மலை ஏறினேன், பருவதமலை போனேன், கட்டம் நீந்துருன்னா நான் பருவதமலை போனேன், இந்த விளக்கை ஏற்றுனா நல்லது நடக்கும்னா நல்லது பண்ணேன், ஆனால் எதுவுமே நடக்கலைன்னா குலதெய்வத்தை வழிபடாமல் நீ எங்கே போனாலும் அது காரியம் சக்ஸஸ் ஆகாது. இதுதான் விஷயம். நிறைய விஷயங்கள் நம்மளுடைய நேயர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் குடும்ப சம்பந்தமான வேறு ஏதாவது ஆன்மீக சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல் போய் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான விடைகளை குருஜி உங்களுக்கு சொல்லுவார். நன்றி, வணக்கம். வணக்கம்.